கர்த்தருடைய பெரிதான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆலய கட்டட நினைவு நாளாகிய இந்த வருஷத்தில் 28 இயர்ஸ் ஆகிறதுனால இதை நினைவு கூர்ந்து விதமான ஒரு ரெக்கார்டிங் செய்வதற்கு நான் சந்தோஷப்படுகிறேன். இது ஆண்டவர் செய்த பெரிய காரியங்கள் என்று மறுபடியுமாக இது ஒரு சாட்சியாக சொல்ல உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். God did a great thing in this temple, the building of this church, and I want to glorify His name and I want to express some of the things that was done. ஏன் இந்த கட்டடம் கட்டப்பட்டது என்றால், அந்த நேரத்தில் பார்க்க போனால் போதகராக இருந்த போதகர் விக்டர் வேதமணி போதகராக இருந்தார். அந்த நேரத்தில் அந்த சபையில் நிறைய தேவைகள் இருந்தது. 1990 I think it was in the right step, in the right direction. காரணம் அந்த டைமில் வந்துட்டு பார்க்கும்போது நார்மல் சர்வீஸ் டைமே அந்த 3rd centuryயில் வெளியே வரைக்கும் நாற்காலி போட ஆரம்பிச்சிட்டோம். அது மட்டும் இல்லை, சில ஸ்பெஷல் ஒகேஷன்ஸில் ஸ்பெஷல் சர்வீசஸில் வெளியே டென்ட் போட்டு அந்த ரோட்டில் உட்கார்ற சூழ்நிலை அப்படி வந்துடுச்சு. ஸோ இட் வாஸ் கைண்ட் ஆஃப் ஃபாஸ்ட்லாம். காரணம் அந்த சர்ச் கட்டி ஏறக்குறைய ஐ திங்க் 15 இயர்ஸ் கூட வரல. பட் அந்த கெப்பாசிட்டி பத்தாமல் போச்சு. அந்த செஞ்சுரியில் நம்ம 1977 போனோம். ஒரு லைக் 1990ஸ்லாம் லைக் நாட் இனஃப் சீட்டிங் கெப்பாசிட்டிஸ் மாதிரி ஆச்சு. ஸோ அந்த டைமில் தான் ஐ திங்க் ரெவரண்ட் விக்டர் வாஸ் ஹியர் அண்ட் ஐ திங்க் த லார்ட் லேட் த பர்டன் இன் ஹிஸ் ஹார்ட்ல அந்த விஷன் கொடுத்தாங்க. அதாவது we need to grow, சபை க்ரோ பண்ணுறதுனால நம்ம கொஞ்சம் புது இடங்களை கட்டணும்னு அந்த ஒரு விஷன் ரெவரண்ட் விக்டருக்கு ஆண்டவர் கொடுத்ததில் தான் ஸ்டார்ட் பண்ணிச்சு. அந்த 90வது ஆண்டில் என்னை அழைத்து, பீட்டர், ஐ prayed and I feel that God wants you to head the building committeeன்னு சொன்னார். அந்த கட்டடக்குழுவுக்கு தலைவராக உன்னை நியமிக்க நான் விரும்புகிறேன். நான் ஜெபித்தேன், ஆண்டவர் உன்னை தான் காட்டுறாருன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், பாஸ்டர், எனக்கு இது ரொம்ப பெரிய காரியமாக தெரியுது. ஐ எம் நாட் த பர்சன். ஏனென்றால் எனக்கு இது பயமாக இருக்குது, தயக்கமாக இருக்குது. ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள்னு சொன்னேன் பாஸ்டர்கிட்ட. இல்லை, கம் ஐல் ப்ரே ஃபார் யூன்ட்டு என்னை அழைத்து கொண்டு போய் இப்போ இருக்கிற ஹாலாக இருக்கிற பின்பகுதியில் தான், மேலே தான் ஆஃபீஸு, அந்த உடன் ஸ்டேர்ஸில் தான் மேலே ஏறி போகணும். அந்த இடத்துல ஆஃபீஸ் இருந்தது. அவர் கூட்டிகிட்டு போய் ஒரு சாயந்தரம், இது ஐ ஸ்டில் ரிமெம்பர், என் தலைமையில கை வைத்து அவர் ஜெபித்தார். ஜெபித்த பிறகு ஐ குட் ஃபீல் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட். தேவ பிரசனமும் தேவனுடைய மகிமையும் என் மேலே இறங்குறதை நான் உணர்ந்தேன். தேவனை எனக்கு கொடுக்குற பொறுப்பு மாதிரி அப்போ தான் எனக்கே அந்த உணர்வு வந்தது. ஸோ அப்போ இந்த தினமானது தமிழ் தத்துவம் திருச்சபைக்கு ஒரு முக்கியமான நாளாக அமைகிறது. 4 ஆண்டுகளுக்கு மேலாகவே திட்டமிட்டு ஜெபத்திலே காத்திருந்த புது ஆலய கட்டடம் எழும்புகிறது. 1990ஆம் ஆண்டு தற்போதுள்ள ஆலயம் வசதி குறைவாக இருக்கிறதுனால் சபை அங்கத்தினர்கள் தேவனை தரிசிக்க வசதிகள் செய்ய வேண்டும் என்று இந்த ஆலய கட்டணத்தை விரிவுபடுத்த திட்டமிட்டோம். ஆனால் தேவன் அவருடைய திட்டத்தின் பிரகாரம் புது ஆலய கட்டடத்தை கட்ட வேண்டும் என்று வெளிப்படுத்தினார். முதலாவது நம்ம அந்த அந்த தேவானை விருத்தி செய்வோம் என்று பிளான் திட்டமிட்டோம். ஆனால் அது சரியாக வரவில்லை. அதுக்கு பிறகு நம்ம இதை ஒரு புது கட்டடம் போடுவோம் என்று பேசி அதுக்கு இந்திய தீர்மானங்களை எடுத்து செயல்பாடு பண்ணோம். ஸோ அதே நேரத்தில் இந்த எந்த இடத்துல கட்ட போகிறோம் என்று சொல்லும்போது ஐசக் மெமோரியல் ஹால் எடுத்துட்டு புது கட்டடம் கட்டுவோம் என்று சொல்லும்போது அநேக எதிர்ப்புகள் வந்தது. எஸ்எஸ் பாக்கியன் அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த எக்ஸ்டென்ஷனை கட்டினாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பில்டிங்கை ரெவரண்ட் மில்டன் கட்டினாங்க. ஸோ இது பழைய ஆண்களுக்கெலாம் அந்த தே நோ அபவுட் த ஹிஸ்ட்ரிலாம், இந்த சர்ச்சோட ஹிஸ்ட்ரினால தெரிஞ்சதுனால some were not keen. பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெயக்கொடி, ஹல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம், ஹல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். அந்த இடத்த அந்த கட்டடத்தை உடச்சி தான் அதை செய்ய முடியும்னு சொல்லி வரும்பொழுது அதற்கு சில எதிர்ப்புகள்லாம் இருந்தது. ஆனாலும் கர்த்தருடைய கரம் இதில் இருந்ததுனால இந்த எதிர்ப்புகளெல்லாம் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு இது எல்லாரும் சேர்ந்து ஒருமனமாக சபை மக்களெல்லாம் சேர்ந்து இதை செய்வதற்கே கை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவ
தேடி ஓடி வந்தா, என்னை தேற்றி அணைத்து கொண்டா. அவ தேடி ஓடி வந்தா, என்னை தேற்றி அணைத்து கொண்டா. என் பாவம் அனைத்தும் மன்னித்தா, என் பாவம் அனைத்தும் மன்னித்தா. புது மனிதனாக மாற்றினா, புது மனிதனாக மாற்றினா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அப்போ இது கான்ஃபரன்ஸில் நம்மளுடைய நேஷனல் தமிழ் ஆனுவல் கான்ஃபரன்ஸில் இதை பற்றி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, உங்கள்கிட்ட கட்டடத்தை குறித்த ஒரு 70% அவங்கள்ட்ட பணம் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கிட்ட லோன் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அதுக்கு வேண்டிய நடவடிக்கை நாங்கள் எடுத்தோம். அந்த டைமில் எங்களுக்கு 70% வந்து விட்டது. இந்த 70% வந்து நாங்கள் எப்படி செய்தோமானால், நம்ம ஒரு கட்டட நிதி என்று ஒன்று ஆரம்பித்து அதுக்கு வேண்டிய அறிவிப்புகளை கொடுத்து சபை மக்கள் மூலமாக இந்த பணத்தை நாங்கள் சேகரித்தோம். அதுக்கு பிறகு எங்களுக்கு தேவைப்படுறது 7 லட்சம் வெள்ளி தேவைப்பட்ட நேரத்தில் எங்கள்கிட்ட ஏறக்குறைய 5 லட்சம் வெள்ளிக்கிட்ட இருந்தது. ஸோ நாங்கள் வந்து அதை ஆரம்பிக்க வேண்டும் என்று பிளான்லாம் சப்மிட் பண்ணி அதை ஆரம்பித்தோம். அநேகர் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். so many people were praying diligently. ஒரு கூட்டமாக சேர்ந்து ஜெபிப்பார்கள். அப்படி ஜெபிக்கும் பொழுதே கர்த்தருடைய தரிசனம், கர்த்தருடைய வழிநடத்தலாம் உணர ஆரம்பித்தோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 22 வரை. Bible passage taken for this special occasion is taken from Ephesians chapter 2 verses 19 to 22. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாயிருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். தேவன் தாமே திவ்ய வசனங்களை ஆசீர்வதித்து கொடுப்பாராம். So we started the prayer team, and this prayer team, the members of the prayer team will meet in the church every day at a certain time to pray together, all together, for the building to come up successfully, for all the committee people to cooperate and work together, and the church people, members, to commit and support the project. So prayer was very successful, and not only in the church. We used to go back because we cannot spend too much time in the church. We have to go back home to the families. But at home we said, okay, all of you pray at this specific time. All must pray together at the same time. So a time was fixed every day so that each one continued praying for the building at home at the same time. And how we found it really successful. Those days our people were not so involved outside activities. They were more involved in the church matters. So when it came to prayer, we really felt the work of God. We really felt that prayer was successful and God was working to make this project a success. ஆலய கட்டட
பில்டிங் கமிட்டின்னு ஃபார்ம் பண்ணும் பொழுது அது ஓப்பன் இன்விடேஷன் கொடுத்தோம். எல்சிசி மெம்பர் எல்லாருமே வந்து சேர்ந்துக்குங்க, நம்ம பிளான் பண்ணி செய்வோன்ட்டு. அப்போ உங்களுக்கு நான் தெரிவித்த பண்ணமாக அந்த இருக்கிற கட்டடத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு தான். அப்படி தான் ஒரு கூட்டமாக நிறைய பேர் வந்திருந்தாங்க. அந்த கூட்டங்களில் வந்து ஆரம்ப கட்டங்களில் ஆலோசனை கொடுத்து இது செய்வோன்ட்டு நிறையா முயற்சிகள் எடுத்தாங்க. அப்புறம் போக போக அந்த அந்த நம்பர்ஸ் குறைஞ்சிச்சு, கூடிச்சு. சம் கேம் டு ஹெல்ப். விதமாக மற்ற சபையிலேருந்து கூட சிலர் வந்து உதவி பண்ணாங்க. குறிப்பாக வந்து சென்ட் ஜான்ஸ் சர்ச்சிலேருந்து ஜோசப் ஜான் என்று சொல்லப்பட்ட ஒரு சகோதரன் அந்த பில்டிங் எல்லாம் வரைகிறதுக்கு அவர் தான் நிறையா காரியங்கள், எத்தனையோ மரம் வளைச்சி மாற்றி நம்ம செய்யும் போது அவர் தான் முன்னுக்கு நின்று செஞ்சார். அவர் வந்து ஆங்கிலிக்கன் சர்ச்சை சேர்ந்தவர். இன்னொருத்தர் வந்து நம்ம சபையை சேர்ந்தவர் சேகரன். அவர் வந்து இந்த என்ஜினியரிங் ட்ராயர் எல்லாமே ரொம்ப முயற்சி எடுத்து நிறைய காரியங்கள் செய்யப்பட்ட காரியங்கள். இந்த காரியங்கள் முதல் வந்து இதுதான் தான் ஆர்கிடெக்சரல் பிளான். ஸோ நாங்கள் வந்து ஸ்ட்ரக்சரல் பிளான் வரைகிறதுக்கு வந்து ஆர்கிடெக்சரல் பிளான் வந்து எங்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் இந்த பிளான் வச்சு நாங்கள் வந்து செட்டிங் அப் செய்வோம். எங்கெங்கே பில்லர்ஸ் போடணும் அதெல்லாம் போட்டுட்டு, அண்ட் தென் எங்கெங்கே அந்த சப்போர்ட் பீம் வந்து எங்கெங்கே சப்போர்ட் பண்ணோன்னு நம்ம வந்து செட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அந்த இது வரைய ஸ்டார்ட் பண்ணுவோம். அது ஸோ செட்டிங் அப் அண்ட் வரைஞ்ச ஸ்டார்ட் பண்ணோடனே டிசைனிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த டீயா எவ்வளோ பொறுத்து, பைலிங் எத்தனை அடிக்கணும், அண்ட் தென் அந்த பீம் எவ்வளோ பெருசு வரும், பீம் உள்ள கம்பி எல்லாம் நாங்கள் டிசைன் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து ட்ராவிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ட்ராவிங் வரைஞ்சி முடிக்கிறதுக்கு வந்து ஒரு 2 months ப்ளாஸ் ஆச்சு. ஸோ கல்குலேஷன் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த மாதிரி ஸோ கல்குலேஷன் also will take ஒரு 2 weeks or 3 weeks எடுக்கும் கல்குலேஷன். பிகாஸ் இந்த பில்டிங் சைஸ்னால நமக்குன்ற ஒரு வீடு கட்டும் போது எவ்வளோ கடினமாக இருக்கும். ஒரு சபைக்கே ஒரு கட்டடம் கட்டும் போது எவ்வளோ காரியம் நம்ம பேச வேண்டியது இருக்குது, தீர்மானம் பண்ண வேண்டியது இருக்குது, எத்தனை மீட்டிங்ஸ் நம்ம கூட வேண்டியதாக இருக்குது. 1994 ஆண்டில் தான், அதாவது 4 வருஷம் பிளானிங் எல்லாம் அப்ரூவல், அரசாங்க அப்ரூவல்லாம் நிறையா இருந்தது. அதெல்லாம் லேசான காரியங்கள் இல்லை, நிறையா ஹேர்டல்ஸ் இருந்தது. எல்லாத்தையும் கடந்து வந்து ஒன்றாக அப்ரூவல்லாம் கடந்து வந்த பிறகு 1994 ஆண்டு இந்த எர்த் பிரேக்கிங் செரமனின்னு ஒன்று வைத்து நம்ம செய்தோம். நமது போதகர் அருட்திரு ஜோசப்குமார் அவர்கள் புதிய ஆலயத்திற்குரிய மண் தோண்டும் நிகழ்ச்சியை நடத்தி வைப்பார்கள். அந்த நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறார்கள். சேலஞ்சை பார்த்தோன்னா அந்த புது பில்டிங்கு இந்த காஸ்ட் கெப்ட் ஆன் கோயிங் அப். ஸோ நம்ம ஆரம்பத்தில் பிளான் பண்ணது 1 million கூட டச் பண்ணலன்னு நினைக்கிறேன். பட் அந்த வருஷம் தாண்ட இது ஆக்சுவலி இந்த இன்ஃப்ளேஷன் அண்ட் ஆல் தட் ஸ்டாஃப் அந்த விலை ஏறிக்கிட்டே போணுச்சு. ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. பிகாஸ் வி குடன்ட் ஃபிக்ஸ் அண்ட் காஸ்ட்டில் விதமாக ஒன்றாக நம்ம சேர்த்துக்கொண்டே வரும் பொழுதே அந்த பில்டிங் ப்ராஜெக்ட் வந்து 60,000 வெளியே வச்சு ஆரம்பித்தோம். அது முடித்தது வந்து 1.5 million முடித்தோம். ஒரு 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 அளவு கடன் எடுத்து தான் நம்ம செய்ய வேண்டியதாக இருந்தது. ஆனாலும் கர்த்தருடைய கரம் அதிலிருந்து அதையெல்லாம் ஆண்டவர் அழகாக அருமையாக அந்த கடனெல்லாம் அடைத்து முடிக்கத்தக்கும் கர்த்தர் கிருபை செய்தார். அவருடைய கரம் அதில் இருந்ததை உணர்ந்தோம். Everyone was more concerned about church. They are concerned about what's happening in the church, the activities of the church and so on. So when the building was supposed to come up, how the people all came together to overcome the problem about finance. They all donated different items for the church. They paid cash monthly to overcome the difficulty and to pay up for the expenditure. So that was really effective. I could feel, even today I can think of how people were so concerned for the church. ஒரு அருமையான பாடு நாம் பாடுவதும் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் என்று. ஓகே, 151 பக்கம் 45. You won't keep you too long here. It's hot, I know. ஓகே, கொஞ்சம் சூடெல்லாம் தான் இருக்குது. ஓகே, நம்ம ரொம்ப நேரம் வைக்க மாட்டோம். இந்த ஒரு பாடலை படித்து நம்ம வந்து ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருவோம். ஓகே, 159. ஓகே,
முதல் 4 சரணங்கள் ஒண்டி தான் பாடுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் 4 verses. ஓகே, the building project started ஆரம்பித்தாது. எந்த ஒரு நேரத்துலேயும் எந்த பகுதியிலையும் இந்த ப்ராஜெக்ட் நம்ம நடத்தணுமா நடத்தக்கூடாது நான் கேட்டதே இல்லை. அப்படி என்றனால் திருச்சபையானவர்கள் அனைவரும் ஊர்மனமாக இருந்தார்கள் இந்த ப்ராஜெக்ட் நடத்தணும். ஸோ ஐ பிலீவ் தட் தேர் வாஸ் ஒன்னஸ் யூனிட்டி இன் த ப்ராஜெக்ட். அண்ட் ஸோ அந்த திருச்சபையானது நடத்த கொடுவதற்கு என்ற ஒரு தடை இல்லாமல் இருந்தது. போராட்டம் என்றனால் பணம் திரட்ட வேண்டும். ஒரு பெரிய ப்ராஜெக்டாக இருக்கிறது. ஸோ அந்த ப்ராஜெக்ட் பணம் திரட்ட பல இடங்களில் எழுந்தி ஃபண்ட்ஸ் எல்லாம் ரேஸ் பண்ண முயற்சி எடுத்தார்கள். அண்ட் மணி வாஸ் ஸ்லோலி கம்மிங் இன். அண்ட் ஸோ ஐ பிலீவ் த ப்ராஜெக்ட் வாஸ் ரன்னிங் ஸ்மூத்லி to it. And I need to appreciate the members of the church to be one in seeing that this project was completed. அவமானம் நிந்தை சிலுவைதனை, அவமானம் நிந்தை சிலுவைதனை அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன், அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. மெதுவாக அப்புறம் மூளைக்கல் வைத்தோம். படிப்படியாக அந்த கட்டணம் மெதுவாக எலும்ப நிறைய தேவைகளை ஃபிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. பியூஸ் மாற்ற வேண்டியதாக இருந்தது, ஆட் பண்ண வேண்டியதாக இருந்தது, பிஎஸ் சிஸ்டமு, அப்புறம் ஏகான் என்று கடைசியில் அப்புறம் தீர்மானம் எடுத்தோம் ஏகான் போட வேணும் என்று. ஒரு சென்ட்ரலைஸ் ஏகான் போடலான்ட்டு பிளான் பண்ணோம். அது சில மூப்பருடைய ஆலோசனை மூலமாக அதை செய்ய நாங்கள் முன் வந்தோம். அதோட செலவு $1,25,000 ஏற்கனவே வந்தது. கட்டடம் கட்டும் பொழுது ஒரு சில காரியங்கள் நடந்ததையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, இந்த கட்டடத்தை அமைக்கும் பொழுது அதோடைய சீலிங் ஒரு டூம் ஷேப்பாக தான் அமைத்தோம். அந்த வரைந்த படமெல்லாம் அப்படி தான் இருந்தது. ஆனால் சவுண்ட் என்ஜினியர் ஒருத்தர் கோலம்பூர்லேருந்து அவர் சொன்ன காரியம், நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா நிறையா எக்கோ பிரச்சனை வரும், உங்களுக்கு சவுண்ட் பிரச்சனைங்க நிறையா இருக்கும், பேசுகிறதெல்லாம் எதிரொலி மாதிரி வரும். அதனால் அந்த காரியத்தை இப்படி செய்யக்கூடாது, செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கொண்டபடினால் அவருடைய ஆலோசனை பிரகாரம் தான் இப்பொழுது நம்ம அமைத்திருக்கிறோம். அது வச்சா அழகாக தான் இருக்கும். ஆனால் நம்மளுடைய சவுண்ட் சிஸ்டமுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்கிறதுனால அந்த சைட்டில் 2 இடத்துலையும் டோமை குறைச்சிட்டு நம்ம இது சவுண்ட் சிஸ்டமுக்கு தேவையான பேனல்ஸ் போட்டோம். அதனால் நம்ம ஸ்பேன் 70 feet நம்ம லைக் டிவைட் பை 3 பண்ணிட்டோம். அதனால் இந்த சென்டர் அந்த ஆர்ச் ஷேப் ஆஃப் சில்லிங் சின்னதாகிடுச்சு. அப்புறம் அப்படி செய்யும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா தூண்லேயும் மேலே ஒரு ஆங்கிள் ஆயிரம் மாதிரி தெரியும் எல்லாத்துலேயும். அது ஆக்சுவலி அந்த ஆரம்பத்தில் இருந்த அந்த டூம் அமைத்திருந்தோம் என்றால் அதெல்லாம் தெரியாது. இது வேறு மாதிரி மாற்றினதுனால தான் இன்னை வரைக்கும் அது நம்மளுக்கு தெரியுது. ஒரு அந்த ஆங்கிள் ஆயிரம்லாம் தெரிகிறது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டைம் ஃபார் த கான்ட்ராக்டர், இந்த வால்டர் டைம் டேக் சம் டைம் டு டூ. பிகாஸ் அவங்க அந்த ஃபார்ம் ஒர்க் செய்யும்போது கொஞ்சம் அங்கேயும் ஓடிட்டு இருக்கு. பிகாஸ் அந்த ஷேப்பில்
ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து நான் வரையும் போதும் எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அந்த டிசைனும் வரையும் போதும் ரொம்ப டைம் எடுத்துச்சு இது இந்த ஆல்டர் ஏரியாவில். சபை கட்டும் போது அவங்க அந்த வீட்டில் தூசிகள் அது மத்தியிலையும் நம்ம போதுக்கு ஜோசப் குமார் தான் அந்த டைமில் இருந்தார். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருன்னு வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் அதுலேயும் அவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அவர் அங்கே தங்கிக்கிட்டு பில்டிங் இங்கே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. But then we accepted those are the limitations in which I had to work. Things were not smooth sailing. But I accepted within me, இந்த கஷ்டத்துலேயும் எப்படியாவது அதுக்கு உண்மையாக இருந்து அந்த வேலையை நான் செய்து முடிச்சு கொள்ள வேண்டும். It was a tremendous challenge. And I never complained at any point in time. Neither am I going to say anything. I looked at it as a challenge. I have to rise up to meet that challenge. That's how it was. 95வது ஆண்டிலேயே நான் ஊழியத்துக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வருகிற ஒரு ஆண்டாக இருந்தது. டிசம்பர் மாதத்திலே கூட டிஎம்சி தமிழ் செக்மெண்ட்க்கு ஊழியத்துக்கு வரப்போகிறேன் என்று தெரிய வந்தது. ஸோ அந்த வேளையில் நான் முதல் தடவை இந்த ஆலயத்துக்கு வரும்பொழுது அந்த நாள் என்னுடைய நினைவில் இப்பொழுதும் இருக்கிறது. ஏனென்றால் அந்த ஒரு மாலை நேரத்திலே நான் ஆலயத்துக்கு வரும்பொழுது அந்த என்ட்ரன்ஸுக்கு வரும்போதே கூட எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆலயம் இந்த பகுதியில் இருக்கிறது என்று அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அப்போ ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. என் கண்களுக்கு முன்பதாக 2 ஆலயங்கள் பார்க்கறது போல இருந்தது. ஏன்னா ஒரு பகுதியில் நான் ஒரு புதிய கட்டடம் கட்டப்படுகிறது அந்த மாலை வேளையில் பார்த்தேன். அதே போல் ஆராதிக்கிற பழைய ஆலயத்தையும் அந்த வேளையிலே நான் பார்த்தேன். ஸோ அந்த ஆலயத்துக்குள்ளே நான் பிரவேசிக்கும் பொழுது அங்கே அந்த மாலை வேளையில் கூட குவாயர் ப்ராக்டிஸை பண்ணுகிறதை பார்த்தேன். ஒரு பெரிய ஒரு குவாயர் இருக்கிறதை பார்த்தேன். அந்த ஆலயமே இவ்வளோ பெரிதாக இருக்கிறதே என்று ஒரு கேள்வி இருந்தது, ஒரு நடுக்கம் இருந்தது. ஸோ அதை விட வெளியே வரும்போது அதை விட இன்னும் 2 மடங்கு பெரிய ஒரு ஆலயம் கட்டப்படுகிறதை அந்த வேளையிலே நான் பார்த்த பொழுது ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு இருந்தது. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு சில காரியங்கள் இந்த கட்டடத்தை கட்டும் பொழுது நடந்த சம்பவங்கள், சில ப்ரொவிஷன், சில காரியங்கள் வந்து ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறோம். அதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது இந்த கட்டடத்தை கட்டும் பொழுது பிளானிங் ஸ்டேஜில் இருக்கும் பொழுதே இதில் ஒரு கேலரி செய்வதற்கு அதற்கேற்ற காரியங்களும் அந்த ப்ரொவிஷன் அதெல்லாம் செய்யப்பட்டிருக்குது. கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேயும் அந்த கான்ஃபரன்ஸ் ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா கீழே தூண் இருக்குது. அந்த தூண்களை வைத்து மேலே பெண்ணுக்கு ஒரு 400-500 பேர் அமர்வதற்கு ஒரு கேலரி செய்வதற்காக அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போவே கிரவுண்ட் ஃப்ளோர் லெவல் பார்த்தோமா, லைக் ஃப்ரம் மெயின் டோர் என்ட்ரன்ஸ்லேருந்து டு த ஆல்டர் வரைக்கும் இந்த ஃப்ளோர் வந்து 1 feet ட்ராப் இருக்கும். ஐ மீன் இது ஸ்லோப்லாம். ஏன்னா இப்போ பின்னால் உட்காந்து நம்ம ஆல்டரில் வந்து பாஸ்டர்ஸ் மற்றவங்களாம் பார்த்தோமா, நம்ம நேராக இருந்துச்சுன்னா ஸோ தலையை தான் பார்த்துட்ருப்போம் கண்டினியூவாக. இப்போ ஒரு 1 feet டிஃப்ரெண்டாக இருக்கிற வச்சு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம பார்க்கும்போதும். இப்போ அப்புறம் 2 சைட்லேயும் விங் எடுக்கிறதற்கு அதற்கேற்ற நிலங்கள் இந்த சைட்டில் அந்த ப்ரொவிஷன் செய்யப்படுது. வருங்காலத்தில் இந்த கட்டடம் 10 இது இன்னும் விரிவடைக்க வேண்டும் என்றால் அதுமாக விங் செய்வதற்கு இந்த பக்கமும் ரைட் ஹேண்ட் சைட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் இந்த விங் செய்வதற்கும் அந்த ப்ரொவிஷன்லாம் செய்யப்பட்டது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெல் டவர் வந்து ஒன்று ரைட் ஹேண்ட் சைடில் இருந்துச்சு. அப்புறம் வந்து நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மாற்றணும். அண்ட் ஃபர்ஸ்ட் திங் வந்து பிகாஸ் நம்ம எட்டிருந்து பார்த்தோமா இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்துச்சுன்னா இன்னும் லுக்ஸ் பெட்டர்ல. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தனியாக ஒதுக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் பண்ணும். ஆக்சுவலி இங்கே கொண்டாந்தது பெட்டர். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மாற்றும் பொழுது அது முந்தவங்களை நிறைய இடங்களிலே சிலுவை மேலே வைக்கும் பொழுது தெரிகிற அளவுக்கு அதை அமைக்க வைத்தோம். அது கடைசி நேரத்தில் ஒருத்த முடிவு அது அமெண்டட் பிளானில் தான் அதையும் சப்மிட் பண்ணோம். அந்த மாதிரி சில காரியங்கள் இந்த கட்டடம் கட்டும் பொழுதே சில மாறுதல்கள், சில காரியங்கள் வந்து நம்ம கடந்து வந்தோம். ஈவன் இந்த போச்சில் வந்து அது மேலே காடி வந்து ஏறி அப்படி இறங்குறது வந்து கூட அது கடைசி நேரத்தில் அப்படி அமைக்கப்பட்டது. ஆரம்பத்தில் அந்த பிளானில் அப்படி இல்லை. அது வந்து மேலே முன்னுக்கு நின்றுட்டு ரிவர்ஸில் போகிறது தான் பிளானு. ஆனால் அதை மாற்றி அப்படி அமைத்தோம். அது கட்டடம் கட்டி வரும்பொழுது சில மாறுதல்களை வந்து நம்ம அமைத்தோம். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஓகே, நியூ சர்ச் பில்டிங்கோட கிரவுண்ட் பிரேக்கிங் செரமனி முடிஞ்சோடனே இப்போ கரண்ட்லி நம்ம ஹாலாக பயன்படுத்துகிறது தான் இந்த சபையாக இருந்துச்சு. அதில் நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கும்போது சபைக்கு நாங்கள் வரும்போதெல்லாம் வந்து இந்த கட்டடத்தை நம்ம எழும்பும் போது நம்ம பார்த்தோம்.
பார்க்கும்போது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தான் எஸ்பெஷலி நிறைய பேர் வருவாங்களே, அந்த டைமு சபை ஆராதனை முடிந்த உடனே சபையார் வந்து கொஞ்ச நேரம் பார்ப்போம், நம்ம எப்படா அந்த கட்டடம் முடியும், அந்த கட்டடம் முடிந்து நம்ம புதிய ஆலயத்துக்குள்ளே நம்ம பிரவேசித்து நம்ம ஆராதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முகத்தில் நம்ம பார்க்கலாம். 3 போதகர்கள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள். ஆரம்ப கட்டத்தில் போதகர் விக்டர் வேதமணி, அவர் தான் அதில் கூட நின்னார். ஹி வாஸ் தேர் ஆல் த டைம். அவர் தான் அது ஒரு தூண்டுகோலாக, உற்சாகப்படுத்துகிறவராக, ஆலோசகராக இருந்து நிறையா காரியங்கள், நிறைய இன்புட் கொடுத்து இது இப்படி செய்யணும் அப்படின்ட்டு உற்சாகப்படுத்தி எனக்கு பக்கத்தில் வலதுக்காரம் போல் நின்று அநேக காரியங்கள் செய்தார். என்னோடு கூட ஜபித்தவர் அவர் தான் அதை செய்து கொண்டு வந்தார். கட்டடம் ஆரம்பிக்கும் போது 94 வந்து பார்த்தோம் என்றால் போதகர் ஜோசப் குமார் வந்தார். Flowed with the vision of the church. என்னுடைய முக்கியத்துவம் என்றனால் முன்னால் எந்த பாஸ்தரோடு இணைந்து எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம். I am taking the baton from him and I must finish the race. அதுதான், I've taken the baton from him and I need to push on, take it to the next level. And that's how it was. திருச்சபை கட்டடத்தை தீர்மானிச்சாச்சு, அதை எப்படி நடத்தி முடிப்பது தான் என்னுடைய பார்வையில் இருக்குது. அதுதான் நான் செய்ய முயற்சி எடுத்தேன். ஆனால் அது முடிகிற தருவாயில் அவரையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் போதகர் தேவதாஸ் ரத்னத்தை ஆண்டவர் அனுப்புனார். அந்த கட்டத்தில் அவர் வந்தார். இந்த சர்ச் டெடிகேஷன் காரியங்கள், இந்த முடிவு காரியங்கள், நிறைய காரியங்களை செய்வதற்கு அவர் கூட நின்று இது வெற்றிகரமாக ஆண்டவருடைய நாம மகிமை கண்டு இந்த சபை கட்டடமானது 1996ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 9ஆம் தேதி டெடிகேட் பண்ணப்பட்டது. சபை ஆல்டரில் இருக்கிறது பேப்டிசம் ஃபாண்ட், இந்த லெக்டர்ன், மேலே புல்பீட் வந்துட்டு பழசு, எல்லாம் பழைய சர்ச்சில் இருந்தது. போதகர்கள் நின்று பிரசங்கம் பண்ணுறாங்கள, அந்த மேடையானது அந்த தேவாலயத்தில் பயன்பட்டது. பாஸ்டர் சொன்னார், நிறையா ஊழியக்காரர்கள் இதிலிருந்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறார்கள். இது தேவனுடைய ஊழியத்துக்கு என்று இது பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. இதில் ஒரு ஸ்பெஷல் தேவ பிரசனம் இருக்குது, இதை வந்து பயன்படுத்தணும்னு சொன்னார். நம்ம தேவன் மேதிரி புத்தகங்களில் சர்ச்சில் உள்ள புல்பீட்டை நம்ம அங்கே கொண்டு வரல. நம்ம இந்த புது சர்ச் கட்டும் போது வி வர் டிஸ்கஸிங் த நியூ அக்ரிலிக்கு அதெல்லாம் செய்யணும்னு திட்டம் போட்டுட்டு இருந்தோம். ஆனால் கடைசியில் வி சே த சர்ச் வந்து அந்த லொக்கேஷனுக்கே போகிறதுனால why not we use that same. அந்த டைமில் வந்துட்டு அந்த புல்பீட் வந்துட்டு வெரி ஷேக்கி, இட் வாஸ் நாட் இன் அ வெரி குட் கண்டிஷன். நம்ம MOFல வந்துட்டு பாய்ப்போம், அது ரோலோ போட்டுட்டு பாய்ப்போம். தென் இந்த பில்டிங் உடைக்கும் போது இட் வென்ட் இன் டு த தேவன் மேத்ரிஸ் முத்தம் பின்னால் போய் ஸ்டோர் ரூமில் மாதிரி கிடந்துச்சு. ஸோ நோபடி வாஸ் திங்கிங் அபவுட் இட். ஸோ இது வரும்போது why not we use back, because going back to the original location சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு செல்வம் அண்ணா அந்த டைம் இந்த லேட் மிஸ்டர் செல்வம்ல கார்பெண்டர் அவங்கள வச்சு பிடிச்சி ரிப்பேர் பண்ணி ஸ்ட்ரெங்தன் பண்ணி நம்ம அங்கே வச்சோம். அதற்கு பிறகு லெக்ட்ரன் சபை மக்கள் நின்று பிரசங்கம் பண்ணுறது, பைபிள் படிக்கிற இடம் வந்து அதுவும் அந்த தேவாலயத்தில் உள்ளது. அப்புறம் 3 நாற்காலிகள், போதகர்கள் உட்கார்ற 3 நாற்காலிகளும் அந்த தேவாலயத்தில் உள்ளது. அப்புறம் ஞானஸ்நானம் தொட்டி இந்த இடத்துல இருக்குதுல்ல, அது வந்தும் அந்த தேவாலயத்தில் உள்ளது. இன்னொரு கம்யூனியன் டேபிள் ஒன்று இருக்கும். இந்த 7 பொருட்கள் வந்து அந்த 1940s இருந்த தேவாலயத்தில் உள்ள பொருட்களை மறுபடியுமாக இந்த சபையில் இந்த ஆலயத்தை கட்டின பிறகு இந்த இடத்துல வைக்க வேண்டும் என்று சொன்ன போதகருடைய ஆலோசனையின் பிரகாரம் இது செய்யப்பட்டிருக்குது. இதெல்லாம் அங்கே இருக்கிறது. இதெல்லாம் கர்த்தருக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட பொருட்கள். அதனால் இதில் ஒரு சில சிக்னிஃபிகன்ஸ் இருக்குன்னு சொல்லி தான் அந்த ஆலோசனையின் பிரகாரம் இதை செய்தோம். When the building came up, we were very, very happy that it was the effect mainly of prayer and God's work. For the glory of God, our new church was dedicated on 9/6/1996. And finally the day arrived. The day arrived and we are in the church. 28 வருஷத்துக்கு முன்னால் திரும்பி பார்க்கும்போது ஆண்டவருடைய கரம் எப்படி இருந்ததுன்ட்டு எங்களுக்கு தெரியும். அவ்வளோ போராட்டத்தின் மத்தியில் காசு தேவைப்படும் போது, பண உதவிகள் தேவைப்படும் போது ஆண்டவர் சபையோட மக்களுடைய மனசில் பேசி அநேக மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் கிடைத்தது. கர்த்தரோடு நம்மோடு இருக்கிறோம். வளர்ச்சி பெற்றோம், கட்டடத்தை கட்டினோம். பெரிய கட்டடத்தை போட நாம் முன் வந்தோம். ஏன் என்றால், எப்படி என்றால், எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேவனுடைய கிருபையினால் இது கட்டப்பட்டது. யாருடைய சுய முயற்சியில் இல்லை,
எல்லாரும் சேர்ந்து முழங்காலில் இருந்தோம். We were on our bended knees and God kept us on our feet. கல்வாரி கொடி பறக்கும், பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெயக்கொடி. அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். அல்லேலூயா. ஓ பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெயக்கொடி. அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். இந்த திருச்சபையின் ஆலயத்துடைய அந்த பிரதிஷ்டை ஆராதனை என்னுடைய மனதிலே மறக்க முடியாத ஒரு அனுபவமாக, ஒரு மகிமையான ஒரு காரியமாக நான் பார்க்கிறேன். அன்று அந்த மாலை வேலை ஒரு விசேஷமான ஒரு நேரமாக, ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு வேலையாக இருந்தது. ஏனென்றால் இந்த ஆலயம் கட்டி முடித்து அதற்காக அநேக ஆயத்தங்கள் செய்யப்பட்டு நிறைய பயிற்சிகள் ஆயத்தங்கள்லாம் செய்த அந்த நாளில் கூட நம்முடைய பிஷப் அவர்கள், மாநாட்டு தலைவர் அவர்கள், அநேக ஊழியக்காரர்கள், திருச்சபையின் மக்கள் விசேஷமாக அநேகர் அழைக்கப்பட்டு ஒரு பெரிய ஜனக்கூட்டம் அந்த ஆலயத்துக்கு வரும் பொழுது அது மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியமாக அன்று இருந்தது. ஸோ எனக்கு ஒரு காரியம் என்ன ஞாபகம் வருதுன்னா, நம்ம எல்லாரும் ஆலயத்துக்கு வெளியே எல்லாரும் கூடி வந்திருந்தோம். ஸோ அதில் முன்னாள் போதகர்களும் கூட இந்த திருச்சபையில் ஊழியம் செய்தவர்களும் அங்கே எல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ நம்ம எல்லாரும் வெளியே காத்திருந்தோம். இந்த ஆலயத்துக்குள் பிரவேசிப்பதற்காக, அந்த பிரதிஷ்டை ஆராதனைக்காக காத்திருந்த அந்த வேலை இந்த ஆராதனை எப்படி இருக்க போகிறது, இது பிரதிஷ்டை ஆராதனையில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்ற ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன். ஸோ நம்ம பிஷப் அவர்கள் வந்த பிறகு எல்லாம் ஆயத்தம் ஆன பிறகு நம்ம எல்லாரும் ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அந்த வேலையானது எப்படி இருந்துச்சுன்னா, திரளான மக்கள் அந்த ஆலயத்துக்குள்ளே அப்படியே பிரவேசித்து கடந்து நம்ம சென்றோம்.
in the first service, and it's a dedication service. ஸோ ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப இமோஷ்னலாக தான் இருந்துச்சு. பட் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கும்போது God was truly faithful. So we were able to really enjoy the worship service, knowing what God has done actually. So because we were there from the start, எப்படி நடந்துச்சு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பார்த்ததுனால, so we were more appreciative of that service. So it was very special. Bishop C. Dutton was there, and everything went so smoothly, you know. We were eagerly church மக்கள் வெளியே இருந்துட்டு opening ceremony அதை கட் பண்ணும்போது உள்ளே நடந்து போனது, அப்புறம் ப்ராப்பர் சர்வீஸ் ஆரம்பிச்சது. Those were interesting time of the church history. So it was very special. We have only God to thank for. So he was very gracious, and he was very, அவர் வழி நடத்தின விதம் வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுதான் சொல்ல முடியும். Totally God was real and he was so good. The final day, that was the testament that what God did actually throughout. It's a short period தான், but அழகாக செஞ்சு வந்துட்டு கடைசியில் now we are in the dedication service. It's a completion. So அந்த மாதிரி வந்தோடனே it was really awesome. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது very fantastic இருந்துச்சு அந்த சர்வீஸ். ஸோ இட்ஸ் அ ஃபியூஷன் தான். எல்லாம் நம்மளோட எடுத்த ஹார்ட் ஒர்க், the commitment, the committee எல்லாம் செஞ்சது வந்துட்டு நான் finally we saw the product. இந்த மாதிரி அழகாக இருந்துச்சு. அந்த நாளில் வந்து அந்த சபையை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹியூஜ் சர்ச், ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சர்ச் இன் தமிழ் மெதடிஸ். அந்த நாளில் சபையாருக்கு வந்தவங்க ஒவ்வொரு முகத்துலேயும் ஒரு பிரகாசத்தை நம்ம பார்க்கலாம். ஒரு எதிர்பார்தலோடு இருந்த நாட்கள் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த நாளில் நம்ம பார்க்க முடிந்தது. அந்த நாள் சபைக்குள்ளே பிரவேசிக்கும் போதே ஒரு பெரிய பிரகாசம் காணப்பட்டது, ஒரு வெளிச்சம் காணப்பட்டது. அந்த சபையில் உள்ள பெயிண்டிங் ஒர்க்ஸோ, அந்த சபையில் உள்ள லைட்டிங்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு.
டெடிகேஷன் அன்னைக்கு ஒரு காயர் தேவைப்பட்டது. ஸோ நாங்கள் ஒரு 35-40 பேர் போல் சேர்ந்தோம். ஸோ அந்த பாடல் பயிற்சியில் அனைத்து அந்த பயிற்சிக்கு வரும்போது ரொம்ப டெடிகேட்டடாக வந்தாங்க. நல்லா நன்றாக பாடினாங்க. அது அன்றைக்கி ஜனங்களுக்கு அது அன்று ஆசீர்வாதமாக இருந்தது. அன்றைக்கி சிலர் அதை ஃபீட்பேக் கொடுக்கும்போது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி எங்களை உற்சாகப்படுத்தினாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த பாடலை பயிற்சி கொடுத்து அதை சிறப்பாக செய்ய ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். தேவனின் மகிமை விளங்கிடும் ஸ்தலம், இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்ட ஸ்தலம்.